அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வு தேதி குறித்த முக்கியமான அப்டேட் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளார வெளியிட போகிறாங்க. இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாக போகுது என்ற அப்டேட்டை இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதி தள்ளி வைக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பி தரப்பிலிருந்து எப்போ வெளியாகும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். அது சம்மந்தப்பட்ட தகவல் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாட்களுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டுக்கான அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இரண்டுமே நடக்கலை. அதே மாதிரி அமைச்சர் மட்டும் இல்லை, அதிகாரிகள் எல்லாமே எக்ஸாம் தள்ளி அதாவது இன்னும் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பரிந்துரைகள் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்திலையும். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கான டைம் கிடைக்கும். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கான நிமிடங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிச்சயமாக படிங்க. இன்று மாலைக்குள்ளார அதிகாரப்பூர்வமாக டிஆர்பியுடைய அஃபிஷியல் சைட்டில் அதுக்குண்டான அறிவிப்பு வரும் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியமான நிமிடங்கள். நல்ல செய்தி உங்களை தேடி கண்டிப்பாக 100% வரும். சரியா? நீங்கள் அதுக்காக இதையே நினச்சிட்டுலாம் இருக்க தேவையில்லை. கண்டிப்பாக படிங்க. உங்களுடைய மேஜரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கே டைம் முடியல. அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் தான் உங்களுடைய மேஜர் பேப்பரே பார்த்திங்க அப்படின்னாக்கா வேல்யூவேஷன் போகும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகிறதுக்கான விஷயமும் சொல்லியாச்சு. என்ன அப்படின்னாக்கா, குறிப்பாக இலக்கணத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 9, 10, 9, 8 எப்படி 8, 9, 10 இல்லைங்க, 10, 9, 8 இந்த வகுப்புகளில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ டெட்டில் நடந்திருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட் இயர் 2022 டெட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய வினாக்களை அப்படியே ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தமிழ் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கேள்வி அப்படியே கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த இருக்கக்கூடிய பள்ளிப்பூத்தில் இருக்கக்கூடிய கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்க, ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனாலும் படித்து வைக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, உங்கள் மேஜருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் ஸ்கோர்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பகுதி எளிமையாக இருக்கிறதோ அதில் முழுசாக ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். பெரும்பாலான டாப்பிக்கை கவர் பண்ண பாருங்கள். நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இந்த யூனிட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அது முக்கியத்துவம் இல்லாத யூனிட்டாக இருக்கணும். மற்றபடிக்கு எல்லா யூனிட்டும் கவர் பண்ண பாருங்கள். இந்த யூனிட்டில் கொஷின்ஸ் கம்மியாக வரும், இந்த யூனிட்டில் டைம் வேஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற யூனிட் முக்கியத்துவம் இல்லாத யூனிட்டாக இருக்கணுங்க. அதுக்காக நிறைய யூனிட்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், பெரும்பான்மையை கவர் பண்ணிவிடுங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ நல்ல செய்தி இன்றைக்கி ஈவினிங்குள்ளார வந்துடும் அப்படின்ற தகவல் தான் கிடச்சிருக்கு. ஈவினிங்குள்ளார அதிகாரப்பூர்வமாக தேர்வு தேதி குறித்த அறிவிப்பு வரும். நன்றி. அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்லேயே பார்க்கலாம். நன்றி.